بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் சஹீஹுல் புகாரி என்கிற ஹதீஸினுடைய நேரடி தமிழாக்கத்தையும் தேவைப்படும் விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். இதுவரை 117 ஹதீஸுகளை பார்த்து முடித்திருக்கிறோம். இன்றைக்கு 118வது ஹதீஸை பார்க்க இருக்கிறோம். இந்த 118வது ஹதீஸுக்கு ஒரு பாட தலைப்பு போடுறார். பாபு ஹிஃபுலில் இல்மி. இல்முண்டா கல்வி. ஹிஃபுல் என்றால் பாதுகாக்கிறதுங்கிற அர்த்தம் இருக்கிறது, மனப்பாடம் செய்கிறதுங்கிற அர்த்தம் இருக்கிறது. சில இடங்களில் ஒரு பொருளை பாதுகாப்பதற்கு ஹிஃப்லுன்னு சொல்லுவாங்க. அல்லாவுக்கு கூட ஹாஃபில்னு பேர் இருக்குல்ல, பாதுகாக்கிறவன் அப்படிங்கிறது இருக்குது. அதே நேரத்தில் இந்த குரானை மனனம் செஞ்சவங்கள ஹாஃபிலுங்கிறோம், மனப்பாடம் செஞ்சவங்கண்டு. இது மனப்பாடம் ஒரு பாதுகாக்கிறது தானே, அந்த ஒரு அர்த்தம் உள்ளே இருக்கிறதுனால ஹிஃபுல் என்பதற்கு கல்வி துறையில் ஹிஃபுலுன்னு சொல்வார்களே ஆனால் மனப்பாடம் செய்கிறது, மெட்டீரியலுக்கு சொல்வார்களே ஆனால் பாதுகாக்கிறது. ஒரு பொருளை, இந்த பொருளை ஹிஃபுல் செய்வது என்றால் இதை பாதுகாக்கிறது, வீட்டை ஹிஃபுல் செய்வது என்றால் வீட்டை பாதுகாக்கிறது. அப்போ அந்த சொல்லப்படுற பொருள் மெட்டீரியலாக இருக்கும்னு சொன்னால் அந்த இடத்துல ஹிஃபுலுடைய அர்த்தம் பாதுகாக்கிறதுங்கிற அர்த்தம். கல்வி, அறிவு, குரானு, ஹதீஸு இப்படியான விஷயத்தோட ஹிஃபுல் என்பதை சொல்வார்களே ஆனால் மனப்பாடம் செய்கிறது. இங்கே இல்மோட வந்திருக்கிறது. பாபு ஹிஃபுலில் இல்மி, கல்வியை மனனம் செய்வது பற்றிய பாடம். கல்வியை நல்ல கூர்மையாக கவனித்து மனசில் பதிய வச்சுக்கிறது, ஹிஃபுல் செய்வது, அதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது என்பது பற்றிய பாடம். 118வது ஹதீஸ். ஹத்தசனா அப்துல் அசீஸ் இப்னு அப்துல்லாஹி. அப்துல் அசீஸ் இப்னு அப்துல்லாஹி என்பவர் நமக்கு சொன்னார். இவர் புகாரியுடைய உஸ்தாது. அவர் சொன்னார். கால அப்துல் அசீஸ் சொல்கிறார், ஹதசனி மாலிகுன், எனக்கு மாலிக் என்பவர் சொன்னார் அப்படிங்கிறார். அவர் மாலிக் என்ன சொல்கிறார்னு கேட்டால் அனிபுனி ஷிஹாபின். அவர் ஹத்தச அனிபுனி ஷிஹாபின் அல்லது ரவா அனிபுனி ஷிஹாபின், இப்னு ஷிஹாப் வழியாக அவர் அறிவிக்கிறார். இப்னு ஷிஹாப்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஜுஹுரின்னு இவர் பேர் சமயத்தில் வரும், 2 ஒரு ஆள் தான். அப்புறம் அனில் ஆரஜி, அந்த இப்னு ஷிஹாப் அறிவிக்கிறார். அனில் ஆரஜி, ஆரஜி என்பவர் வழியாக அறிவிக்கிறார். ஆரஜி யார் வழியாக அறிவிக்கிறார்னு கேட்டால் அன் அபி ஹுரைரா, அவர் அபு ஹுரைரா வழியாக அறிவிக்கிறார். அறிவிக்கிறார்னா அபு ஹுரைராவுடைய சொந்த கூற்று தான் இதில் வரப்போகுது. ரசூல்லா சொன்னதாக ஒன்றும் வரக்கானா அவருடைய கூற்று தான் இது. கால அபு ஹுரைரா சொல்கிறாரு, இன்னன்னாச யகூலுன, மக்கள் கூறுகிறார்கள், அக்ஸர அபு ஹுரைரா, அபு ஹுரைரா ரொம்ப அதிகமாக அறிவிக்கிறார். அக்ஸரன்னா அதிகமாக்குகிறார். அதிகமாக்குறார்னா அறிவிப்பு, ஹதீஸ் அறிவிப்பதை அதிகமாக்குறார். அக்ஸர ரிவாயத்தன்னு வச்சுக்கிறங்க, அல்லது அக்ஸரல் ஹதீஸை ரொம்ப அதிகமாக அறிவிக்கிறாரு அபு ஹுரைரா என்று மக்கள் சொல்கிறார்கள். அதாவது இவர் அபு ஹுரைராவுடைய வாழ்ந்த காலத்திலேயே இவர் ரொம்ப ஒரே ஹதீஸ்ன்னு அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்கிற விமர்சனம் வந்திருக்கிறது. மக்கள் இந்த மாதிரி விமர்சிக்கிறார்கள் என்று அபு ஹுரைராவை சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அவர் காலத்தில் இந்த விமர்சனம் செய்யப்பட்டிருக்கு, அது அவர் காதுக்கு போயிருக்கிறது. அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்கிறாரு. என்னை நான் ரொம்ப ஹதீஸ் அறிவிக்கிறேன், என்னை பற்றி குறை சொல்கிறாங்க, ஆனால் நான் இல்லாதெல்லாம் ஒன்றும் சொல்லலை அப்படின்ற ஒரு தன்னிலை விளக்கமாக கொடுக்குறார். எப்படி கொடுக்குறாரு? கால இன்னன்னாச, மக்கள்னால் அன்றைக்கி இருந்த சஹாபாக்கள், யகூலூன அவங்க சொல்கிறார்கள், அக்ஸர அபு ஹுரைரா, அபு ஹுரைரா அதிகம் அறிவிக்கிறார் என்று சொல்கிறார்கள். வலவுலா ஆயத்தானி ஃபி கிதாபில்லாஹி, அல்லாஹ்வுடைய வேதத்தில் 2 வசனங்கள் மாத்திரம் இல்லாவிட்டால் மா ஹத்தஸ்து ஹதீசன், ஒரு ஹதீஸை நான் அறிவிச்சிருக்க மாட்டேன். நான் அறிவிக்கிறதுக்கு காரணம்
குர்ஆனில் உள்ள 2 வசனம்தான். இந்த 2 வசனமும் கல்வியை மறைக்கக்கூடாதுன்னு சொல்லுகிறது, மக்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு சொல்லுகிறது. கல்வியை கற்று அடுத்தவங்களுக்கு சொல்லாமல் மறைத்து கொள்வது குற்றம் என்று சொல்லுகிறது. இப்படி எச்சரிக்கிற 2 வசனம் மட்டும் இல்லை என்று சொன்னால் நான் அறிவிச்சிருக்க மாட்டேன். அப்போ நான் அறிவிக்கிறது அந்த வசனத்துக்குள்ள உள்ள எச்சரிக்கைக்கு பயந்து தானே தவிர நான் கையில் மடியில் போட்டுலாம் அறிவிக்கலை அப்படின்னு சொல்கிறார். உலவுல ஆயத்தானி ஃபி கிதாபில்லாஹி, அல்லாஹ்வுடைய வேதத்தில் 2 ஆயத்துகள் இல்லாமல் இருந்தால், லவுண்டா அந்த இருந்தால் போனாலுங்கிறோம்ல அந்த அர்த்தம். லவுலான்னா இல்லாவிட்டால், ஆயத்தானி 2 ஆயத்துகள் இல்லாவிட்டால், ஃபி கிதாபில்லாஹி அல்லாஹ்வுடைய வேதத்தில் இந்த 2 வசனம் மட்டும் இல்லாவிட்டால், மா ஹத்தஸ்து ஹதீசன், ஒரு ஹதீஸை நான் அறிவிச்சிருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். சொல்லிட்டு சும்மையத்துலு, பிறகு ஓதலானார். தலாண்டா ஓதுறது, தலாவுடைய வருங்காலம் எத்துலு, சும்மா எத்துலு, பிறகு ஓதலானார். இன்னல்லதீன இந்த வசனத்தை ஓதுறார். 159 160 வசனத்தை ஓதுறாருன்னு வருது. இதில் முழு வசனமாக எங்களுக்குள்ளே இல்லை. அதாவது இன்னல்லதீன எக்துமுன மான்சல்லாம் மினல் பையினாத்தி உல் ஹுதான்னு கடைசி வரைக்கும் வரணும்ல. அப்படி வராமல் இலா கவுலிஹி அர் ரஹீம், ரஹீம்ங்கிற வரைக்கும்னு சொல்லி முடிச்சிடுறாரு. அப்போ நம்ம இதை அப்படி நிப்பாட்டிக்கிட்டு இந்த 2 வசனத்தையும் முழுசாக பார்த்துடணும் இல்லையா? அந்த 2 வசனம் கீழே கொடுத்துருக்குறேன், நான் காப்பி பண்ணி வச்சுருக்கிறேன். இதுதான் அந்த வசனங்கள். அந்த வசனத்துடைய முழு அர்த்தத்தை செஞ்சுட்டு, ஏன்னா முழு வசனத்தை அவர் ஓதி காட்டியிருக்கிறாரு. இவங்க அந்த அறிவிப்பாளர் என்ன செய்கிறாருன்னா இந்த வசனத்தை இது வரைக்கும் ஓதினார்னு அப்படி முடிச்சிடுறாரு. அப்போ ஏதாவது இன்னல்லதீன எக்துமுன என்பதையும் இந்த ரஹீம்னு முடியுது பாருங்கள், இந்த ரஹீம்னு கடைசியாக வருதில்ல, இது வரைக்கும் ஓதினார்னு சொன்னால் நமக்கு முழு வசனம் என்னங்கிறது மக்களுக்கு தெரியாது. நம்ம என்ன செய்யணும், வசனத்தை அவர் முழுசாத்தானே ஓதி காட்டியிருக்கிறாரு, அவர் இப்படி தான் ஓதி காட்டியிருக்கிறார், அதனால் இதை முழுசாகவே நெஞ்சிருவோம், நம்ம அந்த வசனத்தை பார்த்துருவோம். அந்த 2 வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இன்னல்லதீன எக்துமுன, கத்தமை என்றால் மறைத்தான், யார் மறைக்கிறார்களோ, இன்னல்லதீன எக்துமுன, யார் மறைக்கிறார்களோ, எதை மறைக்கிறார்கள், மா அன்சல்னா, நாம் எதை இறக்கினோமோ அதை, அதாவது நாம் இறக்கியதை, நாம் அருளியதை யார் மறைக்கிறார்களோ, இறைவனாகிய நான் சில விஷயங்களை அருளி இருக்கிறேன், அதை யாராவது மறைத்தார்கள்னா என்னங்கிறத எச்சரிக்கிறான். அல்ல எப்படி சொல்கிறான், இன்னல்லதீன எக்துமுன மா அன்சல்னா, நாம் இறக்கியதை யார் மறைக்கிறாரோ, எதை இறக்கியிருக்கிறோம்னா மினல் பையினாத்தி, தெளிவான போதனைகள், பையினாத்துனா தெளிவானவைனா தெளிவான அறிவுரைகள், தெளிவான அறிவுரைகளையும், உல் ஹுதா நேர்வழியையும், தெளிவான அறிவுரையிலிருந்தும் நேர்வழியிலிருந்தும் எதை நாம் இறக்கினோமோ அதை யார் மறைக்கிறார்களோ, அதாவது நாம் இறக்குனது நிறைய எல்லாம் இறக்கிறான், மலையை கூட தானே இறக்கியிருக்கிறான், அதை இங்கே பேசலை. இறக்குனது எதை குறிக்கிறதுனா மான்சல்னா மினல் பையினாத்தி, தெளிவான அறிவுரைகள், உல் ஹுதா நேர்வழி, இவற்றிலிருந்து நாம் இறக்கியதை, தெளிவான மினல் பையினாத்தினா இருந்துன்னு வரணும்ல, மினல் பையினாத்தி உல் ஹுதா, தெளிவான அறிவுரையிலிருந்தும் நேர்வழியிலிருந்தும் நாம் இறக்கியதை யார் மறைக்கிறாரோ, எப்போ மறைக்கிறாரு, மிம்பாதி மா பையன்னாகு, அதனை நாம் தெளிவுபடுத்தியதற்கு பிறகு, பையனண்டா தெளிவுபடுத்தினான், பையன்னாங்கிறது முத்தக்கல்லிம் ஜம்மு தன்னிலையில் பன்மை, பையனுண்டு வரும்ல, அது பையன்து பையன்னா, ரெண்டு நூறு சத்து வச்சு வரணும், சரியா? மிம்பாதி மா பையன்னாகு, அதை நாம் தெளிவுபடுத்திய பிறகு, லின்னாசி மக்களுக்கு தெளிவுபடுத்திய பிறகு, பில் கிதாபி இந்த வேதத்தில் மக்களுக்கு தெளிவுபடுத்திய பிறகு, நாம் அருளிய நல்ல அறிவுரைகளையும் நேர்வழியையும் யார் மறைக்கிறாரோ, உலாய்க்க அவர்களை எல் அன்ஹுமுல்லா, அல்லாஹ் சபிக்கிறான். உலாய்க்க அவர்களை அவர்களைத்தான் சபிக்கிறான். என்ன உலாய்க்கண்டாலும் அவர்கள்ன்ற அர்த்தம், ஹும்டாலும் அவர்கள்ன்ற அர்த்தம். ஒரு வினை சொல்லுக்கு 2 ஃபாயில் அல்ல 2 மஃபூல் 2 தடவை ரிப்பீட் பண்ணாங்கன்னு சொன்னால் அதை என்ன செய்யணும்னா அவர்கள்னு சொல்லாமல் அவர்களைத்தான் என்று அர்த்தம் வந்துடும். உலாய்க்க எல் அன்ஹும், இவங்களைத்தான் அல்லாஹ் சபிக்கிறான். எல் அன்ஹும் உல்லாஹு, அல்லாஹும் சபிக்கிறான். ஒயல் அன்ஹுமுல் லாயினூன், சபிப்பவர்களும் சபிக்கிறார்கள். சபிப்பவர்கள்னால் அதுக்கு தகுதி படைத்த வானவர்களை
குறிப்பதற்கு இந்த வாசகத்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அப்போ யார் நாம் அருளிய வேதத்தை நாம் தெளிவாக்குனதுக்கு பிறகு மறைக்கிறாங்களோ அவங்க அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவங்க. உலாயிக்கையல் அனுகுமுல்லாஹு, அவங்களை அல்லாஹ் சபிக்கிறான். எல் அனுகுமுல் லாயினூன், சபிக்கக்கூடியவர்களும் சபிக்கிறார்கள். இது எல்லாத்துக்கும் இந்த சாபம் வராது. யாரை தவிர? இல்லல்லதீன தாபு, திருந்தி கொண்டவர்களை தவிர, அசலஹு, சீர்திருத்தி கொண்டவர்களை தவிர, பையனு, மறைத்ததை தெளிவுபடுத்துகிறாங்கல்ல, தெளிவுபடுத்தியவர்களை தவிர இவங்களுக்கு லானத்து கிடையாது. கொஞ்சம் மறைச்சிட்டாங்க, ஆஹா நம்ம மறைச்சது தப்பாயிடுச்சே, இனிமேல் நம்ம மறைக்கக்கூடாது என்று முடிவெடுத்து மறைத்ததையெல்லாம் தெளிவுபடுத்திட்டாங்கன்னு சொன்னால் அவங்கள தவிர, இப்போ உலாய்க்க அவர்களை அத்தூபாலையும் அவங்களைத்தான் நான் மன்னிப்பேன். வான தவ்வாபுர் ரஹீம், நான் மன்னிக்கிறவன் இறக்கமுள்ளவன் அப்படின்னு அல்லாஹ் இதில் சொல்கிறான். அப்போ அல்லாஹ்ட்டேருந்து வந்த ஒரு விஷயத்தை மறைச்சோம்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய சாபம், மலக்குமாருடைய சாபமெல்லாம் நமக்கு வரும் என்று இந்த வசனங்கள் எச்சரிக்கிறது. இந்த எச்சரிக்கைக்கு பிறகு நம்ம எந்த ரசூல்லாட்ட கேட்டாலும் போய் சொல்லிவிடணும், மறைக்கவே கூடாது. அதை ஒரு தனக்குள்ளே வச்சுக்கிறதே மறைத்தல் நினைக்கிறார். அந்த மாதிரி நினைக்கக்கூடாது என்ற காரணத்திற்காகத்தான் நான் அறிவிச்சிருக்கேன். இந்த 2 வசனத்தை மட்டும் நான் இல்லைன்னு வைங்க, நான் பாட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு எனக்குள்ளே வச்சுக்கிருப்பேன். மறைக்கிறது குற்றம்னு சொல்லுத. இந்த 2 வசனங்கள் என்ன சொல்லுது? மறைக்கிறது அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய செயல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சாபத்துக்குரியது என்று சொல்லப்பட்ட ஒரு எச்சரிக்கை இருக்கிற காரணத்தினால் நான் ஹதீஸை ரொம்ப அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கேட்டதெல்லாம் அறிவிக்கிறேன், இட்டுக்கட்டெலாம் அறிவிக்கலை, கூட குரலாம் அறிவிக்கலை. கேட்டது எல்லாத்தையும் அறிவிச்சே போடணும். அறிவிக்கலைன்னு சொன்னால் நமக்கு அல்லாஹ்வுடைய சாபம், மலக்குடைய சாபம்லாம் வரும்னு பயந்துக்கிட்டு செஞ்சேங்கிறார். இப்போ அந்த ஹதீஸுக்கு மேலே போயிடுவோம். இப்போ அதாவது என்ன சொல்கிறாரு? லவ்லா ஆயத்தானி ஃபி கிதாபில்லாஹி, அல்லாஹ்வுடைய வேதத்தில் 2 வசனங்கள் இல்லாவிட்டால் மா ஹத்தஸ்து ஹதீசன், ஒரு ஹதீஸையும் நான் அறிவித்திருக்க மாட்டேன் சொல்லிவிட்டு சும்மையத்துலு, பிறகு ஓதலானார். என்ன ஓதலானார்? இன்னல்லதீன எக்துமூன மா அன்சல்னா மினல் பையினாத்தி உல் ஹுதா. இந்த அல்பக்கரா 159ங்கிறது புகாரி போட்டது கிடையாது. இது பின்னாடி உள்ளவங்க டைப் பண்ணவங்க நமக்கு புரிகிறதுக்காக போட்டுக்கிட்டாங்க. அதை விட்டுருங்க. உல் ஹுதாவில் இருந்து இலா கவுலிஹி அர் ரஹீம், ரஹீம்ங்கிறது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அது 159 உள்ளது, இது 160 உள்ளதுன்னு சொல்லி பிரிண்டு பண்ணுறவங்க. இது புகாரிக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனால் புகாரியில் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தில் போட்டிருக்கிறாங்க. ஆனால் ஒரு ப்ராக்கெட்லாம் ஒரு பார்டர் பண்ணி ப்ராக்கெட்டில் போட்டாங்கன்னா அது புகாரில் இல்லாமல் நம்மளாக சேர்த்துன்னு அர்த்தம். இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டுருவாங்க. பதிப்பில் உள்ளவங்க சேர்த்தாங்கன்னு சொன்னால் புகாரி சொல்லாமல் இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா இந்த அடையாளம் போட்டுருவாங்க. ப்ராக்கெட்டில் இந்த சதுரமாக ஸ்கொயராக வர்ற ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, அந்த ப்ராக்கெட்டை போட்டு என்னஞ்சிருவாங்கன்னு கேட்டால் இது நம்ம புகாரி கிதாபில் உள்ளது கிடையாது. நாங்கள் உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி போட்டிருக்கோம்னு இந்த அச்சிடுறாங்கல்ல பதிப்பகம், அவங்க செஞ்ச வேலை இது. இப்போ நம்ம எப்படி வாசிக்கிறதுனா மினல் பையினாத்தி உல் ஹுதாவில் இருந்து இலா கவுலிஹி அர் ரஹீம், ரஹீம்ங்கிற வரைக்கும் உள்ள வசனத்தை ஓதி காட்டினார். ரஹீம்ங்கிற வரைக்கும் உள்ள வசனத்தை என்னென்னு பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ அடுத்து என்ன செய்கிறாருன்னா, இது முதல்ல இந்த இதுக்கு பயந்துக்கிட்டு நான் அறிவிக்கிறேன், அதனால் ரொம்ப அறிவிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதுன்ட்டாரா. அதுக்கு அடுத்தது இன்னொரு லாஜிக்காகவும் சொல்கிறாரு. ரொம்ப அறிவிக்கிறேன்னு சொன்னால் எனக்கு தான் ரொம்ப தெரிகிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு, மற்றவங்களாம் ஏன் அறிவிக்கல, அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய பயம் இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம்ல. இவர் தான் அல்லாஹ்வுக்கு இன்னும் பயப்படுற மாதிரி, மற்ற சஹாபாக்கள்லாம் அந்த ஆயத்துக்கு பயப்படாமல் எல்லாத்தையும் மறைச்சாங்கிற அர்த்தம் வந்துடும்ல. அந்த அர்த்தம் வரக்கூடாதுங்கிறதுக்காக என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நான் ஏன் நிறைய அறிவிக்கிறேன்னு கேட்டால், நான் நிறைய தெரிஞ்சிருக்கிறேன், மற்றவங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கிறது. அதனால் எனக்கு நிறைய தெரிஞ்சவன் நிறைய அறிவிக்கிறேன், குறைய தெரிஞ்சவங்க குறைய அறிவிக்கிறாங்க அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? இன்ன இஹ்வானனா, நம்முடைய உடன்பிறப்புகள், சகோதரர்கள், அதாவது மார்க்கத்தில் சகோதரர்கள், சொந்த சகோதரர்கள் இல்லை, கொள்கை சகோதரர்கள். இன்ன இஹ்வானனா, நம்முடைய கொள்கை சகோதரர்கள், மினல் முஹாஜிரீன, மக்காவிலிருந்து ஹிஜ்ர செஞ்சு வந்தாங்களே அந்த முஹாஜிர்களில் இருந்து
உள்ள நம்முடைய சகோதரர்கள் கான யஸ்கல் ஹுமுஸ் சஃபுகு பில் அஸ்வாக், கடைத்தெருவில் வியாபாரம் பண்ணுவது அவர் கவனத்தை திருப்பி இருந்தது. யஸ்கல்னா அது கவனத்தை திருப்புறது. கான யஸ்கலுஹும், அவர்களுடைய கவனத்தை திருப்பி இருந்தது. அஸ்ஸஃபகு பில் அஸ்வாக், அஸ்வாக்குனா சூக்குனா கடைத்தெரு, அஸ்வாக்குனா கடை வீதிகள், கடை தெருக்கள். அப்போ கடை தெருக்களில் போய் வியாபாரம் சஃபக்குன்னா அதுக்கு நேரடி அர்த்தம் வேறு, இப்போதைக்கு வியாபாரம்னு வச்சுக்கிறோங்க. வியாபாரம் செய்வது அவங்களுடைய கவனத்தை திருப்பி இருந்தது. என்ன சொல்ல வர்றாரு, முஹாஜிரா வந்தாங்கள்ல, வெளியூர்லேருந்து வந்தாங்கள்ல, அவங்களெல்லாம் வாழ்க்கைக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க டெய்லி ஏதாவது வேலை செஞ்சு உழைச்சி தான் சாப்பிட்ற நிலையில் இருந்தாங்க. அவங்க இங்கே பள்ளிவாசலில் உட்காந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வாழ முடியாது. வாழ்வாதார தேவைக்காக வேண்டி வியாபாரத்தில் போய் ஈடுபடுவது என்பது அவங்களுடைய கவனத்தையெல்லாம் திருப்பி இருந்தது. அவங்க நிறைய ஹதீஸுகளை அறிய முடியாத நிலையில் இருந்தாங்க. இன்ன இஹ்வானனா மினல் முஹாஜிரீன, நம்முடைய முஹாஜிர் சகோதரர்கள் கான யஸ்கலுஹும், அவர்களுடைய கவனத்தை திருப்பி இருந்தது. ஷகல் என்றால கவனத்தை திருப்புறது. கான யஸ்கலுஹும், அவர்களுடைய கவனத்தை திருப்பி இருந்தது. அஸ்ஸஃபகு, சஃபக்குங்கிற வார்த்தை இப்படி கை தட்டுறோம்ல, இதுக்கு பேர் சஃபக்கு தான், கை தட்டுறது. கை தட்டுறதுங்கிற வார்த்தைக்கும் சஃபக்குமாங்க. வியாபாரம் செய்யும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அதாவது அந்த ஒரு துணியத்தை கைக்கு மேலே போட்டுட்டு என்ன செய்வாங்கன்னா கையோடு கை வச்சு வேலை பேசுவாங்க. வேலை பேசும்போது வியாபாரத்தில் இப்பவும் போனீங்கன்னா, மாடு விற்கிற சந்தைக்கு போனீங்கன்னா வாயினால் விலையை சொல்ல மாட்டாங்க. ஒரு துண்டை போட்டுக்குருவாங்க, அப்படி துண்டை போட்டுக்குருவாங்க ஒரு கைக்கு மேலே, இவர் கைக்கு மேலே அவர் கைக்கு, 2 பேர் கை மூடிக்கிடுவாங்க. இந்த விரலை வச்சே விலையை தெரிஞ்சுக்கிடுவாங்க. இந்த விரலை அமுக்குனா உழவு, இந்த விரலை அமுக்குனா என்ன, ஒருத்தருக்கு சொல்கிற விலை அடுத்தாளுக்கு தெரியக்கூடாதான். அதுக்காக வியாபாரம் பண்ணும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த விலையை பகிரங்கமாக நோட்டீஸ் அடித்து இவ்வளோ ரூபான்னு போடுறோம்ல, அப்படி போட்டோம்னா எல்லாருக்கும் ஒரு விலைன்னு வந்துடும். அப்படி வரக்கூடாதுங்கிறக்கா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த ஆடு எவ்வளோன்னு கேட்பாங்களா, உண்டா கையை அப்படி இந்த விரலை அவங்களுக்கு தெரியும். இந்த விரலை தொட்டா இது, இந்த விரலை தொட்டா இவ்வளவு, இந்த விரலை இப்படி மறக்கணும் இவ்வளவுண்டு ஏதோ ஒரு புரிதலில் வச்சுருந்துருக்குறாங்க. அதை சொல்வதற்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால், கையோடு கை வைத்து அந்த விலை சொல்வது, அது அந்த செயலுக்கு சஃபக்குமாங்க. சஃபக்குன்னு சொன்னால் வியாபாரத்தின் போது கையோட கையை பிடித்து கொண்டு என்ன செய்வது, அந்த விலையை வாயினால் சொல்லாமல் ஒரு சைகையின் மூலமாக அந்த 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 மொழி அறிஞ்சிருக்கணும். இப்போ என்னை கையை பிடிச்சா எனக்கு விளங்காது, உங்களை பிடிச்சாலும் விளங்காது, அவங்களுக்குள்ளே விளங்கும். அந்த காலத்தில் அது ஒரு வழிமுறையாக இருந்துச்சுன்னு சொன்னால் விற்கிறவங்க வாங்குறவங்க எல்லாருக்குமே தெரியும், இப்படிண்டா இது, இப்படிண்டா இது, இப்படி பிடிச்சா இதுன்னு ஏதோ ஒரு முறை வச்சுருந்துருப்பாங்க. எப்படி பிடிக்கிறாங்கன்னு தான் தெரியாத, கையை போட்டு மூடிடுறாங்களே, ஒரு துணியை மேலே போட்டுருவாங்க. அப்போ இவர் விலையை சொல்கிறது எவ்வளோ சொல்கிறாருங்கிறது சுற்றி இருக்கிற யாருக்கும் தெரியாது. யார் கையை பிடிச்சி பேசுகிறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். இந்த செயலை சஃபக்கும்பாங்க. சஃபக்குன்னா கையோடு கை வைத்து கொண்டு விலை பேசுகிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் கடைசியாக வியாபாரம்ங்கிற அர்த்தமாக மாறிப்போச்சு. சஃபக்கு இப்போ கையோட கையை பிடிச்சா நம்ம வியாபாரம் பண்ணுறோம் இல்லை, எவ்வளோன்னு கேட்டால் வாயினால தான் சொல்கிறோம். ஆனாலும் என்ன செஞ்சிருச்சுன்னா அந்த செயலை அதை போய் அந்த சஃபக்குன்னு சொன்னாங்கள்ல வியாபாரத்துக்கு, அது இன்றைக்கி அந்த கையோட கையை பிடிக்கிற விஷயம் இல்லாவிட்டாலும் வியாபாரத்துக்குரிய சொல்ல இது மாறிடுச்சு. சஃபக்குங்கிறது அதாவது கையை தட்டுறது, கையை பிடிக்கிறது. கைப்பிடித்தல் அவங்கள கடத்தருவில் கைப்பிடித்தல் கவனத்தை திருப்பியதுன்னா அது ஏதாவது அர்த்தம் வழங்குமா? கைப்பிடித்தல்னா என்ன அர்த்தம்? விலை பேசுகிறது. விலை பேசுகிறதுனா வியாபாரம் பண்ணுறது. அப்படி சுற்றி வளைச்சிக்கிட்டு இந்த சஃபக்குக்கு வியாபாரம்னு அர்த்தம். சஃபக்குக்கு நேரடி அர்த்தம் வியாபாரம் கிடையாது, அகராதியில் உள்ள அர்த்தமும் கிடையாது. வழக்கத்தில் சில அர்த்தங்கள் என்ன செஞ்சிடனா மாறிடும். வழக்கத்தில் என்ன செஞ்சிடறேன், நடைமுறையில் இந்த 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 அர்த்தத்துக்கு இதை மாற்றிக்கிறோன்னு சொல்லி அவங்களா மாற்றிக்கிறது. அந்த வியாபாரத்தில் ஈடுபடுறவங்க துறையில் சஃபக்குக்கு அர்த்தம் வியாபாரம். அப்போ அவர் சொல்கிறார், அபூ ஹுரைரா சொல்கிறாரு, இன்ன இஹ்வானனா மினல் முஹாஜிரீன, முஹாஜிர்களில் உள்ள நம்முடைய சகோதரர்கள் கான யஸ்குலுஹும் அஸ்ஸஃபகு பில் அஸ்வாக், கடை வீதிகளில் பண்ணுற வியாபாரம். சஃபக்குன்னு வியாபாரம்னு இப்போ வச்சுக்கிறோம், மாறிடுச்சு அந்த அர்த்தம். ஏற்கனவே ஒரு அர்த்தம் இருந்தாலும் இது வழக்கத்தில் மாறிவிட்டது. அது சஃபகு பில் அஸ்வாக், கடை வீதிகளில் வியாபாரம் செய்வது அவங்களுடைய கவனத்தை திருப்பி இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய நேரத்தை கழிக்க அவங்களுக்கு முடியலை.
நபியோடவே எல்லா நேரமும் இருந்தவங்களுக்கு தானே நிறைய தெரியும். நபியோட நிறைய நேரம் இல்லாதவங்களுக்கு அது அதிகமாக கற்றுக்கொள்ள முடியாது. அப்போ முஹாஜிர்களுடைய பொறுத்த வரைக்கும் அவங்க உழைச்சி சாப்பிட்டா தான் வாழ முடியுங்கிற நிலையில் இருந்தாங்க. அதனால் அதுக்கு போய் காசு தேடுவது, வேலை தேடுவது, சம்பாதிக்க போகிறது, வியாபாரம் பண்ணுவது என்பதிலேயே அவங்க நேரமெல்லாம் முடிந்து விட்டது. இது முஹாஜிர்களுக்கு. இன்ன இஹ்வானனா மினல் அன்சாரி, அன்சாரிகளில் உள்ள நம்முடைய சகோதரர்கள். மதீனாவாசிகளாவது ரசூலுல்லாஹ்ட்ட வந்து நிறைய கற்றுக்கலாம்ல. மக்காவாசிக்கு தான் அவங்களுடைய வறுமை ஒரு காரணமாக இருந்துச்சு. சரி, மதீனாவாசிக்கு என்ன நிலைமைன்னு கேட்டால் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சொந்த பேரீச்ச மர தோப்புகள் இருந்தது. ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்யும், அந்த ஆள் கொஞ்சம் மரம் வச்சுருப்பாங்க. அந்த மரத்தை வச்சு வாழ்வாங்க. எல்லாருக்குமே பேரீச்ச மரம் இருக்கும். எந்த ஒரு அன்சாரியாக இருந்தாலும் அவர் ஊருக்கு வெளியில், ஊருக்கு பக்கத்தில் என்ன செய்வாங்க, கொஞ்சம் வச்சு 50 மரம், 100 மரம், 200 மரம், 300 மரம் வசதிக்கு தகுந்தவாறு என்ன செய்வாங்க, பேரீச்ச மரத்தை உற்பத்தி பண்ணுவாங்க. அந்த பேரீச்ச மரத்தினுடைய மகசூல் வரும் இல்லையா, அதை வந்து வைத்து சாப்பிடுவாங்க. அந்த பேரீச்ச பழத்தை பொறுத்த வரைக்கும் வேறு கனிகள் மாதிரி கிடையாது. வருஷத்துக்கு கூட வச்சுக்கலாம்ல. இந்த பதப்படுத்தி தான் வைக்கக்கூடிய கனிகள் இந்த காலத்தில் எல்லாமே பதப்படுத்தி வச்சிடுறாங்க. அந்த காலத்தில் பதப்படுத்த முடியாத காலத்தில் வந்துக்கிட்டு பேரிச்சம்பழம் மட்டும், இந்த பேரிச்சம்பழம், திராட்சை, அது மாதிரி நம்ம புளி இருக்குல்ல, குழம்புக்கு கரைக்கிற புளி, இதுகள் தான் இந்த புளி நம்ம நாட்டில் உள்ளது. அதனால் இந்திய பேரிச்சம்பழம், அதுக்கு பேர் டேமரின்ங்கிற, தமருல் ஹிந்து, இந்திய பேரிச்சம்பழம்னு வச்சுட்டாங்க பேரை. இந்திய தமருல் ஹிந்துங்கிறத இங்கிலீஷ்காரன் டேமரின்ட்டுன்னு அதை மாற்றிட்டான். இப்போ இந்த 3 பழத்தை தான் நம்ம நாள்பட வச்சுருக்க முடியும். பேரிச்சம்பழத்தை என்ன செய்யலாம், அதை காய விட்டுட்டிங்கன்னா அப்படி காஞ்சிருச்சுன்னா அது பாட்டுக்கு வந்து அழுகிலாம் போகாது. ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு கூட அந்த பேரிச்சம்பழம் வந்து அழுகி போகாமல் இருக்கும். என்னென்னா காத்தோட்டம் அந்த சூழ்நிலையினால் வண்டு கிண்டு ஏற்பட வாய்ப்பு இருக்கே தவிர மற்றபடி ஒன்றும் வராது. அதனால் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் மரம் இருந்துச்சுன்னா போதும், மகசூல் நேரத்தில் உற்பத்தி பண்ணுவாங்க, மற்ற நேரத்தில் சேமித்து வைத்து கொண்டு அதை விற்று திம்பாங்க. அதை கொண்டு தான் அவங்களுடைய வாழ்க்கை ஓடிட்டு இருந்துச்சு. யாருக்கு, அன்சாரிகளுக்கு. அவர் என்ன செய்கிறோம், என்ன இஹ்வானா மினல் அன்சார், அன்சாருடைய நம்முடைய தோழர்களுக்கு காண எஸ்களும் அவர்களுடைய கவனத்தை திருப்பி இருந்தது அமலுன்னா உழைப்பது, வேலை செய்வது, உழைப்பது அவர்களுடைய கவனத்தை திருப்பி இருந்தது. எதில் உழைப்பதுன்னா ஃபி அம்வாலிஹிம், அவங்களுடைய செல்வங்கள். இந்த செல்வங்கள் என்று சொல்வது அவங்களுடைய இந்த பேரிச்சமர தோப்புகளில், அவங்களுடைய தோப்புகளில் போய் உழைப்பது அவங்க கவனம் திரும்பினுச்சு. அன்சார் என்ன செய்வார், டெய்லி போய் அதுக்கு தண்ணி பாய்ச்சிறது, களை எடுக்கிறது, ஒழுங்காக வளர்ந்துருக்கான்னு பார்க்குறது, பூச்சி கிச்சி பிடிச்சிருக்கான்னு பார்க்குறது, அதில் அவருடைய தோட்டத்தில் போய் வேலை செய்வது தான் அவங்களுடைய, இல்லாட்டி வீணாக போயிடும், உற்பத்தி குறைஞ்சி போயிடும். அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் அவங்க ஈடுபட்டு இருந்தாங்க. அப்போ முஹாஜிர்கள் வந்து வேலை வெட்டிக்கு போயிட்டு இருந்தாங்க. அன்சார்கள் வந்து தங்களுக்கு சொந்தமான பேரிச்ச அந்த தோட்டத்தில் போய் உழைத்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு நபியோட நேரத்தை வந்து அதிகம் செலவிட முடியலை அப்படிங்கிறதுக்கு இந்த பீடிகை போடுறார். போட்டுட்டு ஆனால் இன்னும் அபா ஹுரைரா, இந்த அபு ஹுரைரா இருக்கிறேனே தன்னை பற்றி அப்படி சொல்கிறார். நான் சொல்லாமல் நான்டா ஒரு கௌரவம் மாதிரி வந்துருங்கிறதுக்காக வேண்டி தன்னையே பேரை சொல்லிக்கிறாரு. இன்னும் அபா ஹுரைரா, அபு ஹுரைரா என்பவர், அதாவது நான் காண எல்சமு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே பற்றி கொண்டு இருந்தார். அபு ஹுரைராவுக்கு இந்த மாதிரி உழைத்து சாப்பிடக்கூடிய நிலையில் அவர் இருக்கவில்லை. அவர் வந்து அவருக்கு தோட்டம் தரவும் இருக்கவில்லை. அவர் வந்து என்ன செய்வார், ரசூலுல்லாஹ்ட்டே இருப்பார். வணங்குதா, ஏன்னா அவர் திண்ணையில் இருந்த ஒரு ஆள் தானே. இருக்கும்போது ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது காணிக்கை கொண்டாந்து கொடுப்பாங்க, அதை ரசூலுல்லாஹ் எல்லாருக்கும் பங்கு வச்சு கொடுப்பாங்க. அங்கே வரக்கூடியதை சாப்பிட்டுக்கிட்டு அங்கே பள்ளியிலே கதியாக கிடக்கிறது. உழைத்து சாப்பிடணுங்கிற ஒரு நிலையில் அவர் இருக்கலை. அப்போ இன்னும் அபா ஹுரைரத்தை, அபு ஹுரைரா என்பவர், அதாவது நான் வச்சுக்கிறேங்க, காண எல்சமு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே பற்றி கொண்டு, லசம் என்றால் அப்படி பிடித்து கொள்வது, பற்றி கொள்வது, ரசூல்லாவை பற்றி கொண்டவராக இருந்தார். அப்போ எல்லா நேரமும் ரசூல்லாவோட இருந்தார்னு அர்த்தம். ரசூல்லாவை பற்றி கொண்டு இருந்தார்னா எல்லா நேரத்திலும் ரசூல்லாவோடையே இருந்தார். பி ஷிபை பத்னிஹி, இந்த பி ஷிபைங்கிற இடத்துல வந்து சில எடிஷன்களில் வந்து லீ ஷிபை பத்னிஹி லாம் போட்டிருக்குது. சில எடிஷனில் இந்த பேயை போட்டிருக்கிறாங்க.
இந்த லாமு போடுவது தான் சரி, சில எடிஷனில் போடுறான் சரின்னு சொல்லி அந்த உம்துல் காரிக்காரர் என்ன செய்கிறாரு, அது வளர்க்குறாரு. ஏன்னா இந்த காரணத்துக்காக, இதற்காக அதற்காகன்னு சொல்கிறோம்ல, லீங்கிறது இதற்காக அதற்காகன்ற அர்த்தம். அந்த லீ தான் அதிகமான நுஸ்காவில் இருக்குது. சில பேர் இந்த லீக்கும் பீக்கும் பெரிய வித்தியாசம், அந்த காலத்தில் புள்ளி வைக்க மாட்டாங்கல்ல, லாமுக்கும் பேக்கும் வித்தியாசமும் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் பெருசாக நீட்டி விட்டாங்கன்னா லாமாக போயிடும், நீட்டத்தை கம்மி பண்ணாங்கன்னா பேயாக போயிடும். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன செய்கிறாங்க, பின்னாடி அச்சிட்டவங்க வந்து அதை லாம் என்று நினைத்து கொண்டு அச்சிட்டவர்களும் இருக்கிறார்கள், பே என்று அச்சிட்டவர்களும் இருக்கிறார்கள். ரெண்டு விதமாக வந்திருக்குன்னு அவர் கீழே எடுத்துக்காட்டுறார். உம்துல் காரிங்கிறது புகாரியுடைய ஷரஹ். அவர் என்ன செய்கிறாருன்னா, சில பேர் என்ன செய்கிறாருன்னா லீ ஷபை பத்னிஹி என்று போட்டிருக்கிறார்கள். அதுபோக புகாரி அல்லாத வேறு கித்தாபுகளில் இந்த ஹதீஸுகள் வந்திருக்கும் பொழுது லீ போட்டு தான் வருது. அப்போ இது ஏதோ எழுத்தனுடைய ஒரு தவறுனால இந்த பீங்கிறது வந்திருக்கலாம். பி வந்தாலும் அந்த பிக்கு லாமுடைய அர்த்தம் அர்த்தனை செய்யும். அப்போ லீவுடைய அர்த்தம் லீ ஷிபை பத்தனிஹி, வயிறை நிரப்புவதற்காக. வயிறை ஷிபன்னா வயிறு நிறைக்கிறது. அந்த பசிக்கு எதிரான வார்த்தை ஷிபாங்கிறது. அப்போ பி ஷிபை பத்னிஹி, அபூ ஹுரைரா வந்து தனது வயிற்றை நிரப்புவதற்காக லீயுடைய அர்த்தம் கொடுத்துருங்க. பிக்கு வந்து லீ ஷபை பத்னிஹி, அவருடைய வயிற்றை நிரப்புவதற்காக வேண்டி ரசூலுல்லாவையே சார்ந்திருந்தார். வயிற்றை நிறைக்கிறதுக்கு உழைப்பை சார்ந்தவர் இருக்கவில்லை, ரசூலுல்லாவை சார்ந்திருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம், ரசூலுல்லாவை பார்த்து எதாவது கொடுத்தா சாப்பிட்டுக்குருவாங்க, இல்லாட்டி பேசாமல் இருப்பார். அப்போ நபிகள் நாயகத்துக்கு சில பேர் அன்பளிப்பாக வந்து கொண்டாந்து எதாவது கொடுப்பாங்க. கொடுத்ததெல்லாம் ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்வாங்க, அந்த திண்ணையில் உள்ளவங்களுக்கு பங்கிட்டு கொடுப்பாங்க. திண்ணையில் உள்ள ஒரு ஆளில் ஒரு முக்கியமான ஒரு ஆளாக இருந்தார். அப்போ நான் வந்து என்னென்னு கேட்டால், சோத்துக்கே ரசூலுல்லாவை சார்ந்திருந்தேன். ரசூலுல்லாவை தந்தால் சாப்பிடுவேன், இல்லாட்டி சும்மா இருந்துக்கிறேன். அப்படி நான் இருந்த காரணத்தினால எனக்கு உழைக்கணுன்ற என்ன தேவையும் இல்லை. உழைக்கணுன்ற தேவை இல்லைன்னா அதிகமான நேரத்தை நபியோடு எனக்கு செலவழிக்க இயலும் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்கிறார். கான எல்சமு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த அபூ ஹுரைரா ரசூலுல்லாவையே வந்து சார்ந்து இருந்தார். பி ஷிபை பத்னிஹி, வயிற்றை நிறைப்பதற்காக, அதாவது பசியை தீர்ப்பதற்காக வேண்டி அவங்களையே சார்ந்து இருந்தார். அதாவது நான் இருந்தேன்கிறத படற்கே சொல்கிறார். ஓ யஹுலுரு, அபூ ஹுரைரா வந்து ஆஜர ஹலரன்னா ஹாஜரா வருது, ஹாலிருங்கிறாங்கல்ல, ஆஜருங்கிறது, இந்த ஆஜருங்கிறது அரபி வார்த்தை தான். ஹலர என்றால் ஹாலிரானான். ஹாஜர்னு சொல்கிறத ஹானா சொல்லக்கூடாதுன்னு ஆவனா சொல்லி ஆஜருங்கிறாங்கல்ல, ஆஜராயிட்டாண்டு. ஆஜருங்கிறது ஹாவுலேருந்து உள்ளதான். ஓ ஹலர யஹுலுரு, இவர் ஆஜராகி விடுவார், அது வந்து விடுவார். மாலா யஹுலுரூன், அவர்கள் வராத இடத்துக்கெல்லாம் இவர் வருவார். அந்த ரசூலுல்லாவுடைய சபையில் மற்றவங்கள்லாம் வராமல் வேலை வெட்டிக்கு போயிடுவாங்கல்ல, அப்போவெல்லாம் நான் வந்து ஆஜராகிடுவேன். அதே மாதிரி ஒரு யஹஃபலு, இவர் வந்து மனப்பாடம் செய்து கொள்வார். இப்போ அபூ ஹுரைரா மாலா யஹஃபலூன், அவர்கள் மனப்பாடம் செய்யாதது எல்லாம் இவர் மனப்பாடம் செய்வார். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஏன் நிலைமை என்னன்னு கேட்டால், அவங்க வராத சபைக்கு நான் போவேன், அவங்க மனப்பாடம் பண்ணாத ஒன்றை நான் மனப்பாடம் பண்ணுவேன். காரணம், நபியை சார்ந்தே நான் இருந்தேன், சோத்து கூட அவங்கள சார்ந்து இருந்தேன். நான் வந்து உழைக்கிறதுக்குன்னு போக தேவை இருக்கலை. அப்படிங்கும் பொழுது எனக்கு நிறைய தெரியுமா இல்லையா, அப்போ நிறையத்தான் அறிவிப்பேன். அப்போ நிறைய அறிவிக்கிறதுக்கு ரெண்டு காரணம் சொல்கிறார். ஒன்று அல்லாஹ்வுடைய வசனத்தை பற்றிய பயம், இன்னொன்று எனக்கு நிறைய தெரியும். நிறைய தெரிகிறதுனால நான் நிறைய அறிவிக்கிறேன் அப்படின்றாக்கும் இவர் சொல்கிறார். இதுக்கடுத்து இந்த வசனத்தை பார்த்துட்டோமா, அதுக்கடுத்தது இந்த வசனத்துடைய அர்த்தம் என்னென்று, அதாவது என்னென்று, அபூ ஹுரைரா நிறைய அறிவித்தாருங்கிற ஒரு விமர்சனம் வருது இல்லையா. அந்த விமர்சனம் வந்து அவருடைய காலத்திலே வந்துருச்சு. அபூ ஹுரைராவுக்கு அவருடைய காலத்திலேயே இந்த மாதிரி நிறைய அறிவிக்கிறார் அப்படின்னு வந்துருச்சு. எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால், அந்த 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 ஹதீஸுடைய விளக்கமாக அதை தெரிஞ்சுட்டு நம்ம 119 ஹதீஸுக்கு போகலாம். இந்த ஹதீஸுடைய விளக்கம் கொஞ்சம் இருக்குது. என்னென்னு கேட்டால், அபூ ஹுரைரா நிறைய அறிவிக்கிறதை பற்றி வந்து இந்த ஹதீஸை டோட்டலாக மறுக்கிற சில கூட்டங்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த இதாக இருந்தாலும் அபூ ஹுரைரா வந்து இருந்தால் பொய்யர், இவர் தான் கெடுத்து நாசமாக்குனது என்ற மாதிரி எல்லாம் என்ன செய்வாங்க, அதாவது ஹதீஸை டோட்டலாக மறுக்கக்கூடியவர்கள் அபூ ஹுரைராவை விமர்சனம் பண்ணுவார்கள். அந்த மாதிரி விமர்சனத்துக்கு ஒரு பதிலாகத்தான் புகாரி இந்த ஹதீஸை கொண்டாந்து போட்டிருக்கார். அதே நேரத்தில் வந்து அபூ ஹுரைரா வாழ்ந்த காலத்தில்
அதாவது உமர் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அபூ ஹுரைராவுக்கு தடை போடுறாங்க ஹதீஸ் அறிவிக்காதுன்னு. இந்த ஹதீஸை இவர் அறிவிக்கிற சம்பந்தமாக என்னென்ன விமர்சனம் வந்துச்சோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் இந்த ஹதீஸ் குறித்து நாளைக்கு யாராவது எதிர்கருத்து உள்ளவங்க ஏதாவது விமர்சனம் கேட்டாங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். அதனால் நாளைய பாடத்தில் வந்து இந்த 118வது ஹதீஸுக்குரிய வரலாற்று ரீதியாக அபூ ஹுரைராவுடைய அவரை பற்றி என்னென்ன விமர்சனம்லாம் வந்துச்சு, அந்த விமர்சனங்கள் எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிற பல விஷயங்களை நம்ம என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.